ரொம்ப காமா அந்த ஒரு பிரார்த்தனையை வைக்கும்போது அந்த பிரார்த்தனை நடக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நான் போயிட்டு எனக்கு நாளைக்கு விடிஞ்சோன்னா 1 கோடி வேணும் கொடுத்துருப்பா அப்படின்னு போய் சாமிகிட்ட சொன்னோம்னா என்னை பார்த்தா அவனுக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்பாரு. ஸோ அப்படி கேட்க முடியாது. பட் ஆனால் நம்ம நியாயமான நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம ரொம்ப காமா அமைதியாக எதுவுமே இல்லை மனசை எம்டியாக வச்சுக்கிட்டு அங்கே போய் ப்ரே பண்ணும்போது பிரார்த்தனை வைக்கும்போது அந்த மனசு எம்டியாக இருக்கிறதுனால அந்த காஸ்மிக் அப்படின்ற அந்த எனர்ஜியோ அல்லது பிரபஞ்ச ஆற்றல் நம்ம பாடியில் இருக்க ஆறால வந்து அது கலந்துக்கும். நம்ம எல்லா பாடிக்கும் ஒரு ஆறா இருக்குது. ஆறாங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட், அதை தனியாக பார்ப்போம். ஸோ நம்ம பாடியில் உள்ள ஆறாக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து கலந்துரும். அப்படி கலக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம கோயிலை விட்டு வெளியே வந்து நார்மலாக ஒரு முயற்சி எடுக்கிறத விட அந்த அந்த காஸ்மிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வந்து வெளியில் ஒரு முயற்சி எடுக்கும்போது அதுக்கு அதிக பவர் இருக்கும், அதுக்கு அதிக ரிசல்ட் வரும், சீக்கிரம் ரிசல்ட் வரும். நம்ம மைண்டு பல குழப்பத்தில் இருக்கும்போது கோயிலுக்குள்ளே போயிட்டு ஒரு காமாக போயிட்டு வெளியே வரும்போது நமக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும், தெளிவான முடிவு எடுக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரணும். இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள்.